கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு. அந்த காலேஜுக்குள்ளே பூந்துட்டாங்க இவங்க அமலாக்கத்துறை. பூந்து அதில் நிறைய பணத்தை எடுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு. ஒரு வேன் நிறையா பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. டிவிகள்லாம் அந்த வேன் படமே போட்டிருக்காங்க. பணத்தை சுமந்து செல்லும் வெள்ளை வேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. உடனே துரைமுருகன் என்ன சொல்லிட்டா, ஒன்றுமே எடுக்கலைன்னு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனாங்க. அங்கே ரைடு நடந்து முடிஞ்சிருக்கு. உங்களுடைய கருத்து நேற்று பார்க்கலான்னு சொல்லி தொடர்ந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. யாரை ஏமாத்துற வேலை? எப்போவுமே ரைடு வந்தால் இன்கம் டேக்ஸும் சரி, இடியும் சரி, அமலாக்கத்துறை இவங்கெல்லாம் ரைடு வந்தால் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போனால் லிஸ்ட்டு போடுவாங்க. இந்ததை எடுத்தோம், இவ்வளோ பணம், இவ்வளோ நகை, என்னென்ன டாக்குமெண்ட், அதுக்கு பேர் மகஜர் விட்னஸ்ன்னு பேர். அது மாதிரி போட்டு கீழே கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் ஒன்றுமே எடுக்கலைன்னு வைங்க, ஒன்றுமே எடுக்கலைன்னு யாரும் எந்த முட்டாளையும் எழுதி கொடுக்க மாட்டாங்க. துரைமுருகன் நம்மளை முட்டாளாக பார்க்குறாரு. ஒன்றுமே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போனாங்களே. தைரியம் இருந்தால் துரைமுருகன் ஒன்றுமே இல்லைன்னு இடி எழுதி கொடுத்ததை பத்திரிகைகளுக்கு காமிங்களேன். யாரை ஏமாத்துறீங்க? உங்கள் வீட்டிலலாம் ஒன்றும் இல்லாமையா இருக்கும். ஆனால் இடி முதல்லையே ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் எல்லாம் ரைடு அடித்ததுனால கொஞ்சம் பத்திரமா வேண்டியவங்க வீட்டில் பதுக்கி வச்சுருப்பீங்க. மணல் கொள்ளையில் 50,000 கோடி 60,000 கோடி அடிச்சிருக்கணும் உங்கள் கட்சிக்காரனே சொன்னான். அவனை கட்சியை விட்டு வளர்க்கணும். அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட இல்லாத பணமா? அதனால் ஸ்டாலினுடைய இது தந்திரம் ரொம்ப வேலை செஞ்சிருச்சு. இனி ஸ்டாலின் மேற்கொண்டு அவரை தொந்தரவு கொடுக்க மாட்டார். அவர் ஐடியாவே உதயநிதி முதல்வர் துணை முதல்வர் ஆக்கிட்டான், என்ன ஆக்கலைன்னு பேசக்கூடாது. அதுக்கு ஒரு ரைடு. ஆனால் அந்த ரைடு என்ன தீவிரப்படுத்தி பேசி துரைமுருகனை கைது பண்ணாங்கன்னு வைங்க, ஸ்டாலினுக்கு கொடுத்த இதெல்லாம் பங்கெல்லாம் வெளியில் வந்துடுமே. அதனால் துரைமுருகனை கைது பண்ண விட மாட்டார் ஸ்டாலின்.